என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு 5 விஷயம் சொல்லப் போறேன். ஒரு 5 விஷயம் நோட் பண்ணிக்கங்க. ஒரு 6 மாசம் ட்ரை பண்ணுங்க. ஓகே ஆச்சுன்னா வச்சுக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ நீங்க காலையில பார்த்தீங்கன்னா, 8, 9 மணிக்கு எந்திரிப்பீங்க. அந்த 8, 9 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது. 3, 4, 5 முக்கால்வாசி 3, 4 நாள் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா அந்த நாள் நல்லாயிருக்கும். 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு வாக்கிங் எக்ஸசைஸோ போயிட்டு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 10 தம்பல்ஸ் எடுத்திங்கன்னா அது ஒரு இதாக இருக்கும். அப்புறம் நியூஸ் பேப்பர் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். ஸோ அப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கணும், ஏதோ பண்ணணும், ஏதோ படிக்கணும் அப்படின்னா அந்த டைமில் போயிட்டு வந்து படிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா மெமரிஸில் இருக்கும். ஸோ ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணி கொஞ்சம் மாற்றம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, காலையில் எழுந்திரிக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அப்புறம் ஒரு நல்ல நல்ல விஷயத்த கற்றுக்கிறது, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்லோ ஏதோ ஒரு எக்ஸாமோ ஏதோ ஒரு படிக்கிறீங்கன்னா அன்றைக்கி படிச்சிங்கன்னா இதாகும். ஸோ அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா இந்த விஷயத்துக்காக அந்த காலையில் போயிட்டு வந்துட்டு அதுக்காக ப்ரே பண்ணிங்கன்னா அது நடக்குங்கிற ஒரு நல்ல இது இருக்குது. ஏன் காலையில் 5 மணினா அது கொஞ்சம் பிரம்மமாக இருக்குனாங்க. ஸோ கல்யாணமே அப்போ தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நடக்குங்கிறது உண்மை. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் சக்ஸஸ் வந்து உடனே வராது, லேட் ஆகும், சக்ஸஸ் ஆகும், சில பேருக்கு வராமல் கூட போகும். ஸோ ஆனால் வரும். அது வர ஃபீல் பண்ணாமல் அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர்லாம் படிங்க. ஸோ எக்ஸாம் எழுதுனாலும் எக்ஸாம் எழுதுங்க. அது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிங்கன்னா அதில் சக்ஸஸ் வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சாப்பாடு சாப்பிட்றீங்க, யாரும் மென்று சாப்பிட்றதில்ல, ஒன்றும் முழுங்கிட்டு போயிடுறீங்க. அதை ரசித்து சாப்பிட்டா தான் கரெக்டாக போகும். அதில் லேட்டாக சொல்லிவிட்டு இது பண்ணிங்கனாலும் கொஞ்சம் ப்ராப்ளம். அப்புறம் அதை மென்று சாப்பிட்ணும், முழுங்கக்கூடாது. இப்போது லிமிட்டாக சாப்பிட்ணும், அப்படின்னா தான் இருக்கும். நிறையா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெயின் வேலை செய்யாமல் போயிடும். கரெக்டாக சோம்பேறித்தனமாக இருக்கும். ஸோ மீடியமாக அளவாக சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். இன்னொரு விஷயம், எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க யோகா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிரெயின் நல்லா வேலை செய்யும். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அப்புறம் இந்த முக்கால்வாசி இந்த கோவத்தில் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அதுதான் ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே அதனால் வந்து இதாகிக்குது. எப்படி சொல்கிறதுன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாமல் போயிடுது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வழி சொல்கிறேன். கண்ட்ரோல் பண்ண எப்படின்னா, ஒரு 1லேருந்து 10க்குள்ளே எண்ணிக்கங்க. இல்லைன்னா போய் தண்ணி குடிச்சுக்கோங்க, கொஞ்சம் சரியாயிடும். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் முடியல அப்படின்னா தண்ணி குடிச்சிட்டு ஒரு கண்ணை மூடிட்டு 5 நிமிஷம் யோசிங்க. எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிற விஷயத்தை. இதெல்லாம் ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் ஆரம்பித்து 120 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. கூடிய சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் இது மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்கேன். சும்மா ஒர்க்கா சாப்பிட ஆரம்பித்து சும்மா பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். லைஃப்பில் சக்ஸஸ் வரும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இதெல்லாம் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸு. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வியாழக்கிழமைனா சாய்பாபா கோயிலுக்கு போனால் நல்லது. ஸோ யாரும் சாய்பாபா கோயில் பக்கத்தில் இருக்கீங்கன்னா போய்க்குங்க. போனீங்கன்னா போயிட்டு திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வளர்மதி பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கேன். முன்னாடி கோயிலுக்கு போகிறதில்ல. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கப்பலை வந்து புளியோதரை ஒரு டைம் கொடுப்பாங்க. அது புளியோதரை சாப்பிட்டு ஒரு டைம் சாப்பிட்டாலே வயிறு நம்பிடும். ஸோ மற்ற கோயிலுக்கெல்லாம் போனோம்னா எல்லா சாப்பிட்டாலும் நம்பாது. அது கோயிலோட மகிமை வந்து அந்த மாதிரி. ஸோ சக்தி வந்து எதுனா சாய்பாபா இதுதான். ஸோ வியாழக்கிழமையான சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்கேன். வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா இங்கே விநாயகர் கோயிலுக்கு போயிருக்கேன். அப்புறம் சனிக்கிழமையான பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கேன். அதோட நாள் முடிச்சிடும். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா, பை பை.